سبحان الله والحمد لله لا إله إلا الله الله أكبر سبحان الله. السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولقد كرمنا بني آدم وحملناهم في البر والبحر ورزقناهم من الطيبات وفضلناهم على كثير ممن خلقنا تفضيلا. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனித சமூகத்தை குறித்து தன்னுடைய அருள்மறையில் சொல்லுகின்ற போது, வலகத் கர்ரம்னா பனி ஆதம், மனித சமூகத்தை நாம் மரியாதையாக சங்கையாக படைத்திருக்கிறோம் என்று சொல்லித் தருகிறார். விரிவுரையாளர்கள் மனிதன் எந்த வகையில் சிறந்தவன் என்பதை விளக்கித் தருகின்ற போது, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அறிவாற்றலால் அவன் சிறந்தவன் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அவன் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அழகான தோற்றங்களால் அவன் சிறந்தவன் என்பதை சொல்லித் தருகிறார்கள். அவனுடைய உணவும் சரி, அவன் உடுத்துகின்ற உடையும் சரி, மற்ற ஜீவராசிகளை விட அவன் தனித்துவம் பெற்றிருப்பதால் இந்த மனிதன் சிறந்தவன் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆனால் இவைகளை விட்டுவிட்டு அவன் பலத்தால் சிறந்தவனா அல்லது மற்ற சிறப்புகள் அவனுக்கு இருக்கிறதா என்று பார்த்தால், மற்ற ஜீவராசிகளை விட அவன் பலத்தால் குன்றியவனாக இருக்கிறான். அவனுக்கு அதிகமான செவித்திறன் இருக்கிறதா என்றால், மற்ற ஜீவராசிகளை விட செவித்திறனில் குறைவு உள்ளவனாக இருக்கிறான். ஏராளமான படைப்புகளை படைத்துவிட்டு இவன் கண்ணியமானவன் என்று சொல்லுவதற்கு ஒரே ஒரு காரணம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு மாத்திரம்தான் என்று விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். இந்த அறிவை வைத்து அவன் அல்லாஹுவை விளங்கிக் கொள்ளுகிறான். இந்த அறிவை வைத்து அவனால் இறக்கப்பட்ட தூதர்களை விளங்கிக் கொள்ளுகிறான். இந்த அறிவை வைத்து அல்லாஹுவினால் இறக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற அற்புதமான வேதங்களை அவன் விளங்கிக் கொள்ளுகிறான். இந்த ஆற்றல் மனிதனை தவிர பிற ஜீவராசிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. ஆனால் அதை விளக்கத்தை பெறக்கூடிய இந்த மனிதன் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சமமான முறையிலே விளக்கத்தை கொடுத்திருக்கிறானா என்றால், குர்ஆனை விளங்குகின்ற ஆற்றலானாலும் சரி, அல்லாஹுவை விளங்குகின்ற ஆற்றலானாலும் சரி, ரசூலை விளங்குகின்ற ஆற்றலானாலும் சரி, எல்லோருக்கும் சமமான முறையிலே அல்லாஹ் கொடுத்து விடுவதில்லை. ஒரு சிலர் ஒரு அடிப்படையில் விளக்குகிறார்கள் என்றால், வேறு சிலருக்கு வேறு விதமான விளக்கங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்திருக்கிறார். அப்படியானால் சஹாபாக்கள், நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரிலே பார்த்தவர்கள்,
அல்லது சஹாபாக்களை பார்த்தவர்கள், ஒன்று சஹாபாக்கள் ரசூலை பார்த்தவர்கள், இன்னொன்று ரசூலுக்கு பின்னால் வாழ்ந்திருக்கின்ற ரசூலை பார்த்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை பார்த்தவர்கள், அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஞானங்களை போன்று உலகத்தில் அந்த அடுத்த காலங்களிலே வந்தவர்களுக்கு கிடைத்திருக்கின்றனவா என்று பார்த்தால் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த ஞானத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அடுத்த மக்களுக்கு கொடுக்கவில்லை. எல்லா வகையிலும் அவர்கள் மேம்பட்ட மக்களாக ரசூலை பார்த்தவர்களையும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். ரசூலை பார்த்தவர்களுக்கும் அந்த சிறப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறார். அதனால்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை குறித்து சொல்லுகின்ற போது லா தமசுன் நாரு முஸ்லிமன் ரஆனி ரஆமன் ரஆனி, ரெண்டு விஷயத்தை சொல்லிக் கொடுப்பார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஸ்லிம் என்னை பார்த்த முஸ்லீமாக இருந்தாலும் அவரும் நரகத்திற்கு செல்ல மாட்டார். அதே போன்று என்னை பார்த்த தோழரை பார்த்திருப்பார் அல்லவா, ஒன்று என்னை பார்த்த முஸ்லீமும் நரகத்திற்கு போக மாட்டார். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் தோழரை பார்த்த ஒருவரும் அவர் நரகத்திற்கு செல்ல மாட்டார் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை குறித்தும் சஹாபிகளுக்கு அடுத்து வந்திருக்கக்கூடிய காலத்தினுடைய மக்களை குறித்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வார்த்தைகளிலே புகழ்ந்து சொன்னார்கள். அந்த அளவிற்கு அறிவு ஞானத்தை சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுத்திருந்தார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பின்னால் ஆட்சியும் அதிகாரமும் சஹாபாக்களினுடைய காலத்திற்கு வருகிறது. சஹாபாக்களில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் கலீஃபாவாக வருகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திற்கு அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். மூன்றாவது காலகட்டம், நான்காவது காலகட்டத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரக்கூடிய நேரத்தில் பல அரசியல் பிரச்சனைகள் அங்கே நடைபெறுகிறது. அப்படி அரசியல் பிரச்சனைகள் நடைபெற்று சஹாபாக்களுக்கு மத்தியிலே சின்ன கருத்து வேற்றுமை ஏற்பட்டு இரண்டு கூறுகளாக சஹாபிகள் பிரிந்து விடுகிறார்கள். ஒன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பக்கமும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பக்கம் என்று இரண்டு விதமாக சஹாபாக்கள் பிரிந்து கொண்ட நேரத்தில் அந்த சஹாபாக்களில் கூட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அமீருல் முஃமினீனாக, இந்த முஃமினுடைய இந்த சமூகத்தினுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்ட அந்த மக்களில் கூட சில பேர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட்டு விலகிச் செல்கிறார்கள். இப்படி துண்டு துண்டாக சமுதாயம் பிரியக்கூடிய நேரத்தில் பிரிந்திருக்கக்கூடிய சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்கு வேண்டி சஹாபாக்கள் முனைந்த சஹாபாக்களில் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் வந்து சொல்லுவார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, உங்களை அமீருல் முஃமினீனாக எல்லோரும் சேர்ந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களில் கூட சில மக்கள் விலகி இருக்கிறார்கள். நான் அவர்களிடத்திலே சென்று பேச்சுவார்த்தை நடத்துகிறேன், அவர்களுக்கு உள்ள விஷயத்தை நான் புரிய வைக்கிறேன், இந்த பிரிவினையை நான் விலக்கி வைக்கிறேன், ஒற்றுமை ஏற்படுத்துகிறேன் என்று சொன்னபோது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், பிரிந்து கிடக்கின்ற சமுதாயத்திற்கு சில விஷயத்தை சொல்ல போய் அதை அவர்கள் தவறாக புரிந்துவிட்டு உங்களை கூட அவர்கள் மோசமாக கருத வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும், வேண்டாம், நான் பயப்படுகிறேன் என்ற போது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், இல்லை இல்லை, நான் பேசி பார்க்கிறேன், அவர்களிடத்தில் எந்த விதத்தில் குர்ஆனினுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லி பேசுவதற்கு முடியுமோ அத்தனை கருத்துக்களை முன்வைத்து நான் பேசுகிறேன், அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அந்த மக்களிடத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலிருந்து பிரிந்த அந்த மக்களிடத்தில் சென்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போனபோது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏற்க அந்த மறுத்த மக்களிடத்தில் போனபோது அற்புதமாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வரவேற்று கொடுத்துவிட்டு என்ன விஷயமாக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று கேட்பார்கள். அப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த விஷயத்தை அவர்களுக்கு மத்தியிலே சொன்னபோது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி உண்டான சில அவர்களுக்கு மனதிற்கு ஒவ்வாத சில விஷயங்களை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே சொல்லுவார்கள். சில விஷயம் எங்களுக்கு ஒத்து வருகிறது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி, ஆனால் சில விஷயம் எங்களுக்கு ஒத்து வரவில்லை, அதை நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன் என்ற போது மூன்று விஷயங்களை அங்கே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்துண்டான சில விஷயங்களை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே சொல்லுவார்கள். அந்த மூன்று விஷயங்கள் என்ன என்று பார்க்கின்ற போது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சில விஷயங்களை அவர்கள் செய்கின்ற அந்த காரியத்தை அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். மூன்று காரியங்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எங்களுக்கு முரண்பாடு இல்லை. அது என்னவென்றால் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இரண்டு கூறாக இந்த சமூகம் பிரிந்திருக்கிறது. ஆனால் இந்த பிரிவினைக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்துவதற்காக
2 தலைவர்களை அங்கே நியமனம் செய்து வைத்திருக்கிறார்கள். ஒன்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மூலமாக அஷாரி ரலியல்லாஹு தஆலா அபூ மூஸா அஷாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தலைவராக நியமித்து வைத்திருக்கிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மூலமாக அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சமூகத்தினுடைய ஒற்றுமைக்கு வேண்டிய தலைவர்களாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற நேரத்தில் இந்த பிரிவை எல்லோரும் சேர்ந்துதானே கலந்து பேச வேண்டும், ஏன் தனித்தனியாக 2 தலைவர்களை அங்கே தேர்வு செய்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஏற்படுத்த வேண்டும், இந்த விஷயத்தில் எங்களுக்கு உடன்பாடில்லை என்ற கருத்தை அங்கே முன்வைத்த போது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே அற்புதமான விளக்கத்தை சொல்லுவார்கள். இது ஒரு குறை என்றால் அதற்கு அடுத்து 2வதாக ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் சொல்லுவார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு மத்தியிலே கருத்து வேற்றுமையினால் மிகப்பெரிய போர் நடைபெறுகிறது. அப்படி சண்டை வரக்கூடிய நேரத்தில் சண்டையினுடைய விதி என்னவென்றால், யார் ஜெயித்து விடுகிறார்களோ அந்த பொருள்களை, யார் தோற்றவர்கள் விட்டு செல்லுகின்ற அந்த பொருளை கனிமத்துகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று தோற்ற மக்களை சிறைபிடித்தாக வேண்டும். ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜெயித்த போதும் கூட அங்கிருந்து யாரையும் சிறைபிடிக்கவும் இல்லை, அங்கிருக்கு விட்டு செல்லுகின்ற பொருட்களை கனிமத்தாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை. பிறகு எதற்கு சண்டை இருக்க வேண்டும்? சண்டை நடப்பதற்குண்டான அதற்கு அடுத்து உண்டான எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை. சரி, 3வது விஷயம் என்ன என்ற போது, அமீருல் முஃமினீன் என்று இந்த முஸ்லிம் உம்மாவினுடைய இந்த சமூகத்தினுடைய தலைவராக அமீருல் முஃமினீன் என்கின்ற பட்டத்தை கொடுத்திருக்கின்ற போது அமீருல் முஃமினீன் என்ற வார்த்தையை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள். இந்த 3 குற்றச்சாட்டுகளை அந்த மக்கள் முன்வைக்கிறார்கள். யாரிடத்தில்? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில். முதல் குற்றச்சாட்டு, 2 தரப்பிலிருந்தும் அவர்கள் தங்களுக்கென்று ஒரு தலைவரை தேர்வெடுத்து அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்துவதற்காக முனைகிறார்கள். இதுவும் எங்களுக்கு ஒத்து வரவில்லை. 2வதாக, போர் நடக்கக்கூடிய நேரத்தில் தோற்றவர்களை கைதியாக சிறைபிடிக்க வேண்டும், அதையும் செய்யவில்லை. அதே போல அமீருல் முஃமினீன் என்ற வார்த்தையும் போடவில்லை என்கின்ற போது அற்புதமான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அதுவும் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நான் என்னுடைய அறிவை வச்சு நான் சொல்லலை, குர்ஆனிலிருந்து நான் உங்களுக்கு இதற்கு தகுந்த ஆதாரத்தை கொடுக்கிறேன், அதை சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்பார்கள். அப்பொழுது எல்லா மக்களும் சொல்லுவாங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஏனென்றால் குர்ஆனிலிருந்தெல்லாம் ஆதாரத்தை சொல்லுகிறார்கள், அற்புதமான ஆதாரத்தை சொல்லுவார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே ஒரு வசனத்தை சொல்லி தருகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தக்துலு ஸைத வ அன்தும் ஹுரும் வமன் கதலஹு மின்கும் முத்தஅம்மிதன் ஃபஜஸாஉ மிஸ்லு மா கதல மினன் நஅமி யஹ்குமு பிஹி தவா அத்லி மின்கும். யாராவது இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்தில், ஹஜ்ஜுக்கு எப்போ இஹ்ராம் அணிகிறோமோ அப்பொழுது சில கடமைகள் நமக்கு ஏற்பட்டு போய்விடுகிறது, சில விலக்குகளும் நமக்கு ஏற்பட்டு போய்விடுகிறது. ஒரு இஹ்ராம் அணிந்திருக்கக்கூடியவர் அவர் வேட்டையாடக்கூடாது என்கின்ற சில சட்ட விதிகள் இருக்கிறது. அப்போ இஹ்ராம் அணிந்து கொண்டு யாராவது இப்படி வேட்டை பிராணிகளை வேட்டையாடிவிட்டால் அதற்கு என்ன தண்டனை சட்டம் என்பதை தீர்த்து வைக்கக்கூடிய நேரத்தில் சில தண்டனைகளை குர்ஆன் சொல்லி கொடுக்கிறது. அப்படி அதுக்கு பிராயச்சித்தம் தேடுவதற்குண்டான தண்டனைகளை கொடுப்பதற்கு சில ஒப்புமைகளை செய்யக்கூடிய அல்லாஹ் சொல்லி தருகிறார். நீங்கள் அப்படி வேட்டையாடாதீர்கள், அப்படி வேட்டையாடினால் நீங்கள் என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமானால் அதற்கு பகரமாக ஆட்டை அறுத்தோ அல்லது மாட்டை அறுத்தோ அல்லது ஒட்டகத்தை அறுத்தோ நீங்கள் பலியிட வேண்டும். அப்படி பலியிடுவதற்கு எந்த பிராணியை நீங்கள் கொலை செய்தீர்களோ எந்த பிராணிக்கு பகரமாக ஆட்டை கொடுக்க வேண்டுமா அல்லது ஒட்டகத்தை கொடுக்க வேண்டுமா அல்லது மாட்டை கொடுக்க வேண்டுமா என்று தீர்மானம் செய்யக்கூடிய அந்த தீர்ப்பாளர்கள் எப்படி இருக்க வேண்டுமானால் நீதமான 2 தீர்ப்பாளர்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இடத்திலே குர்ஆனிலே மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். அப்போ ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுகின்ற ஆற்றலில் நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், நீதவான்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், யாருக்கு எதை எப்படி ஒப்பீடு செய்ய வேண்டும் என்கின்ற அறிவு ஞானம் நிறைந்தவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ஜினுடைய விஷயத்திலே சொல்லுகிறான் அல்லவா? அதே போன்றுதான் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த 2 கூறுகளாக பிரிந்திருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு மத்தியில் இவரிடத்தில் இந்த பகுதிக்கு யார் நல்ல முறையில் இருப்பாரோ, சரியான முறையில் நீதவானாக இருப்பாரோ அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக பேச்சுவார்த்தை நடக்க அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலம் அபு அய்யூப்
அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ற 2 பேரையும் தலைவர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இந்த அடிப்படையில் தான் 2 தலைவர்கள் இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்ற விளக்கத்தை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னபோது மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். நாங்கள் சொன்ன அந்த கருத்திலிருந்து பின்வாங்கிக் கொள்கிறோம். சரி, ஒரு கருத்துக்கு நீங்கள் விடை சொல்லிவிட்டீர்கள், 2வது ஒரு கருத்து சொல்கிறீர்கள் அல்லவா? போர் செய்கிறார்கள் 2 பேரும் போர் செஞ்சு தோற்றதற்கு பின்னால் அங்கிருந்து சிறைபிடிக்காமல் ஏன் இருக்கிறார்கள் என்றால், எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான் தெரியுமா? அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபியினுடைய அந்தஸ்தை குர்ஆனில் வாயிலாக சொல்லி தருகிறார். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். உயிரை விட, ஒரு முஸ்லிமினுடைய உயிரை விட நபிமார்கள் உயர்ந்தவர்கள், நபி உயர்ந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியர் அத்தனை பேரும் எல்லா முஃமின்களுக்கும் தாய் என்கின்ற அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். ஒரு போர்ல ஒரு ஆளை கைது செய்து விட்டால் அந்த பெண்களாக கைது செய்யப்படக்கூடியவர்களை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற விதி இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எதிர்த்தரப்பிலே இருக்கிறார்கள். அவர்களை கைது செய்து கொண்டு வந்தால் நீங்கள் காஃபிராகி போய்விடுவீர்கள். குர்ஆன் உங்களை தாயினுடைய அந்தஸ்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வைத்திருக்கிறது. இந்த தாயினுடைய அந்தஸ்தை குர்ஆன் சொன்னதை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கி கொண்ட காரணத்தினால்தான் அங்கே சிறைபிடிக்காமல் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்களா என்ற போது பிரிவினைகளாக இருந்த சொன்னவர்கள் பரவாயில்லை, இந்த கருத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். சரி, 3வது ஒரு காரியம் இருக்கிறது அல்லவா? அமீருல் முஃமினீன் என்று நீங்கள் முஃமின்களுடைய தலைவராக இருக்கின்ற போது அந்த வார்த்தையை நீங்கள் போடாமல் ஏன் மறுக்கிறீர்கள்? அதற்கும் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அற்புதமான விளக்கத்தை சொல்லி காட்டுவார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் மக்காவிற்கு தவாஃப் செய்வதற்காக உம்ரா செல்லக்கூடிய நேரத்தில் ஹுதைபியா என்ற இடத்தில் வைத்து தடை செய்யப்படுகிறார்கள். அப்போ தான் கையெழுத்தாகிறது, ஹுதைபியாவினுடைய ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. அந்த நேரத்தில் உம்ராவை முடிச்சுட்டு வெளியே போயிடுறாங்க. அந்த நேரத்தில் அமீருல் முஃமினீன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கையிலே கையெழுத்து எழுதக்கூடிய நேரத்தில் அந்த உடன்படிக்கையினுடைய வாசகங்கள் எழுதப்பட்டு கடைசியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுவார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒப்பந்தத்திற்கு அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது கையெழுத்திடுகிறேன் என்ற போது அங்கிருந்த முஷ்ரிக்கீன்கள் எல்லாம் சொல்லுவார்கள், ரசூலுல்லான்னு நாங்கள் உங்களை ஏற்றுட்டாலே பிரச்சனை இல்லையே, உங்களை தான் நாங்கள் உம்ரா செய்வதற்கு விட்டு விடுவோம், உங்களுக்கு எங்களுக்கு மத்தியில் எந்த விதமான சண்டையும் இல்லையே, நாங்கள் பிரச்சனையே ரசூல் என்பதை ஏற்பது தான் அங்கே பிரச்சனை இருக்கிறது, உங்களை அல்லாஹ்வினுடைய தூதர் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால் நீங்கள் எப்படி கையெழுத்திட வேண்டும் தெரியுமா? முஹம்மது இப்னு அப்துல்லா என்று நீங்கள் கையெழுத்திட வேண்டும். ரசூலுல்லா என்று அல்லாஹ்வினால் சொல்லப்பட்ட அந்த தன்மையை நீங்கள் எடுத்துவிட்டு கையெழுத்திடக்கூடிய நேரத்தில் முஹம்மது இப்னு அப்துல்லா என்ற கையெழுத்தை தான் இட வேண்டும் என்று சொன்னபோது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான வாசகத்தை சொல்லுவார்கள், வல்லாஹி இன்னி ரசூலுல்லாஹ் வ இன் கஸ்ஸபதுமூனி, நீங்கள் என்னை பொய்யாக சொன்னாலும் சரி, ரசூல் இல்லை என்று நீங்கள் சொன்னாலும் சரி, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், நான் அல்லாஹ்வினுடைய தூதர் தான், அல்லாஹ்வினுடைய தூதர் நான் தான் அந்த கையெழுத்தை இடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கே ரசூலுல்லாஹ் என்ற அந்த வார்த்தை அளித்தார்கள் அல்லவா? அதே போன்றுதான் இன்று அமீருல் முஃமினீன் என்கின்ற அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை சில மக்கள் ஏற்காமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் அமீருல் முஃமினீன் என்கின்ற வார்த்தையை போடவில்லை என்கின்ற இந்த விளக்கத்தை சொன்னபோது இதை புரிந்து கொண்ட மக்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த 3 விளக்கத்தையும் அந்த மக்களுக்கு மத்தியிலே சொன்னபோது அலி ரலியல்லாஹு அவர்களை விட்டு பிரிந்து சென்ற ஏறத்தாழ 80,000 பேர் அலி ரலியல்லாஹு அவர்களோடு வந்து சேர்ந்து கொண்டார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனை கொடுத்திருக்கிறார், குர்ஆனிலே நிறைய விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறார். அதனால தான் இப்படி கேட்கிறார், ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் எப்படி சமமாவார்கள் என்று சொன்னதோடு அல்லாஹ் வார்த்தையை முடிக்கவில்லை, இன்னமா யததக்கரு உலுல் அல்பாப், குர்ஆனின் மூலமாக நல்லுபதேசம் பெறக்கூடியவர்கள் அறிவாளிகள் என்ற வார்த்தையை அங்கே சொல்லி தருகிறார். நல்ல மக்கள் தான் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் அவர்களுக்குத்தான் அல்லாஹ் கொடுக்கிறார். அதே போன்று குர்ஆனினுள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை விளங்கி கொள்ளக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ் ஒரு சிலருக்குத்தான் வழங்குகிறார். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான முறையில் தன்னுடைய தோழர்களை குறித்து சொல்லுகின்ற போது
பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் என்பது மட்டுமல்ல, உலகத்திலேயே அவர்களுக்கு சான்றிதழ் கொடுத்து விட்டார்கள், நரகவாதி இல்லை, லா தமசுன்னார், அவர்களை நெருப்பு தொடாது. முஸ்லிமன் ரஆன், என்னை பார்த்த முஸ்லிமை அங்கே நெருப்பு தொடாது என்று சொன்னது மட்டுமல்ல, அதோடு சேர்த்து சஹாபாக்களை பார்த்தவர்களையும் நெருப்பு தொடாது என்று சொன்னார்கள். அப்போ நம்ம யோசித்து பார்க்கிறோம், அற்புதமான தலைமைகளை கொண்டிருக்கின்றன சஹாபாக்களினுடைய வழியில். சஹாபாக்களை பார்த்திருக்கக்கூடிய தாபியன்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களினுடைய வழியிலே நம்முடைய வழி சென்று கொண்டிருக்கிறது. உண்மையிலே சந்தோஷப்படுவதற்கும் மகிழ்ச்சி அடைவதற்கும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்றுதான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஒருவர் ஒரு வாதம் சொல்லுவார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து கொஞ்சம் குறைத்து மதிப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார். ஊரில் சில விஷயத்தை நாம் தப்பாக விளங்கிட்டு நாம் விளங்கின தப்பவே மற்ற மக்கள்கிட்டையும் சொல்லி கெடுத்துட்டு உட்காந்துருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி கூஃபாவில் ஒருவர் இருந்தார், அந்தஸ்து மிக்க ஒருவர், மக்களிடத்தில் அவரை பார்த்து அந்தஸ்தா நினைக்கப்படக்கூடிய ஒருவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து ஒரு தவறான முறையில் நினைத்து வைத்திருந்தார். தான் நினைச்ச அந்த தவறை அடுத்த மக்கள்கிட்டையும் போய் அப்படியே சொல்லிக்கிட்டே வந்தார். என்ன சொன்னார், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யூதர் என்று சொன்னார். அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, ஆனாலும் கூட அந்த யூதத்தினுடைய கொள்கையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறார் என்ற வார்த்தையை சொன்னபோது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்திலே இந்த செய்தி கேள்விப்பட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போவார்கள். போய், எப்பா நான் ஒரு ஆளுக்கு உன்னுடைய மகளை பெண் கேட்டு வந்திருக்கிறேன், பெண் தருவாயா என்று கேட்டபோது அவர் பெருந்தன்மையாக சொல்லுவார், நீங்கள் யார் அபூ ஹனீஃபா, இருக்கக்கூடிய கூஃபாவிலே மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்கிறீர்கள், மிகப்பெரிய அறிஞராக இருக்கிறீர்கள், நீங்கள் என் வீட்டில் என்னுடைய பிள்ளையை பெண் கேட்கிறீர்கள் என்றால் மிகுந்த சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, அப்போ அந்த மாப்பிள்ளையினுடைய தன்மையை குறித்து அபூ ஹனீஃபா அவர்கள் சொல்லுவார்கள். மாப்பிள்ளை யார் தெரியுமா, குர்ஆனை மனனம் செய்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபித். அதே போல இரவு நேரத்திலே நின்று வணங்கக்கூடிய மிகப்பெரிய வணக்கசாலி, பகல் நேரங்களிலே நோன்பு நோக்கக்கூடிய அற்புதமான வணக்கசாலி. இப்படியெல்லாம் அந்த தன்மைகளை அவரிடத்திலே சொல்லுகின்ற போது அவர் ஆச்சரியத்தோடும் பெருமிதத்தோடும், ஏனென்றால் தன்னுடைய மகளை ஒரு நல்ல சாலிகான ஒரு மனிதருக்கு திருமணம் முடித்து கொடுப்பதற்கு நாம் தயாராகிவிட்டோம் என்கின்ற அந்த எண்ணத்தில் அவர் சொன்னபோது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பார். கேட்டுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, எல்லாம் சரிதான்ப்பா, இவர் இவ்வளோ பெரிய தன்மையில் இருக்கிறார், இருந்தாலும் அவரிடத்திலே ஒரே ஒரு குறை இருக்கிறது. என்ன குறைனா அவர் யூதராக இருக்கிறார் என்பார். என்ன சொல்லுவார்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவ்வளவு தன்மைகளும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த மனிதர் யூதனாக இருக்கிறார் என்று சொன்னபோது அவர் கேட்பார், எவ்வளோ பெரிய தன்மை இருந்தாலும் ஒரு யூதனுக்கு போய் ஏன் மகளை நான் கட்டி கொடுப்பேனா, திருமணம் முடித்து கொடுப்பேனா, அவ்வளவு தரம் தாழ்ந்த நான் போய்விட்டேன் என்று அந்த பெண் கொடுப்பதற்கு மறுத்த போதுதான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக 2 மகள்களை தன்னுடைய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தன்னுடைய மகள்களை திருமணம் முடித்து கொடுத்திருக்கிறார்கள் என்றால், ஒரு யூதருக்கு, நீ ஒரு யூதனுக்கு பெண் தருவதற்கு மறுக்கிறாய், ஆனால் உலகத்தின் தலைவர் நபியாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய 2 மகள்களை அங்கே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்திருக்கிறார்கள் என்றால் நீ யூதன் என்று சொல்லுகிறாயே, எந்த அடிப்படையிலே சொன்னாய் என்கின்ற வாதத்தை முன்வைத்த போதுதான் அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து தௌபா செய்வார், நான் தவறான வார்த்தையை சொல்லிவிட்டேன் என்று. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அறிவு ஞானங்களை கொடுப்பது மட்டுமல்ல, அந்த அறிவு ஞானங்களை, பிரத்யேகமான ஞானங்களை சில மக்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுக்கிறார். அப்பேற்பட்ட உத்தம மனிதர்களை பின்பற்றி வாழக்கூடிய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை சிறக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்களையும் பார்த்தவர்களை பார்த்தார்கள் அல்லவா, இங்கே இந்த 2 விஷயத்துக்கு இங்கே அபூ ஹனீஃபா அவர்கள் உடன்படுகிறார்கள். ஒன்று, மூமின் முஸ்லிமை நெருப்பு தொடுவதில்லை என்று சொல்லிவிட்டு ரஆனி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஹாபி. அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு அடுத்து நம்ம அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தாபியினுடைய வரிசையில் சஹாபாக்களை பார்த்தவர்கள். அப்போ இந்த 2 பேருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வார்த்தையை வைத்து நாம் பார்ப்போமே, ஆனால் உலகத்திலேயே சுவனவாதி என்று சான்றிதழ் கொடுக்கப்பட்ட நன்மக்களாக இருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த விஷயத்தை நமக்கு அவர்கள் நல்ல முறையிலே குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆய்வு செய்து சொல்லி இருக்கிறார்களோ அதை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.